ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ஸ்மார்ட் ஃபோனோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். செகண்ட் ஹேண்டில் நீங்கள் ஒரு ஃப்ளாக்ஷிப் டிவைஸ் வாங்கணும், அதுவும் ஆண்ட்ராய்டில் பார்த்தோம் அப்படின்னா கைக்கு அடக்கமாக நம்மளுக்கு ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இன்னைக்கு நம்ம ரிவ்யூ பண்ண போகிற இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படிங்கிறது ஒரு வேறு லெவலான ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும். ஸோ இதுக்கான காரணம், இந்த ஃபோனை நான் ரிவ்யூ பண்ணுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நான் இவ்வளோ நாளாக என்னுடைய ஆண்ட்ராய்டு டிவைஸாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த OnePlus 60 அப்படிங்கிற இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஏற்பட்ட சில பிரச்சனைகள் காரணமாக இந்த ஃபோனை வந்து மாற்றணும் அப்படின்னு வந்து நான் திங்க் பண்ணேன். ஸோ அந்த டைமில் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம இன்னொரு ஃப்ளாக்ஷிப் டிவைஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணுவோமா, இல்லைனா செகண்ட் ஹேண்டில் ஒரு ஃபோன் வாங்கலாமா அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்கும்போது தான் எனக்கு இப்போ ரிவ்யூ பண்ண போகிற இந்த ஸ்மார்ட் ஃபோன் கையில் கிடைச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் எது அப்படின்னு பார்த்தோம்னா, சோனி ஃபோன்ஸ் யூஸ் பண்ண எல்லாருக்குமே இந்த பேர் வந்து கேள்விப்பட்டிருப்போம். சோனி எக்ஸ்பீரியா 5 Mark III அப்படிங்கிற இந்த ஸ்மார்ட் ஃபோனை தான் இன்னைக்கு வந்து நம்ம ரிவ்யூ பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனை தான் இப்போ நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த்தாக என்னுடைய ஆண்ட்ராய்டு டிவைஸாக வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ நான் iOS அப்படின்னு பார்த்தோம்னா iPhone 15 Pro Max வந்து யூஸ் பண்ணுறேன். அதோட பார்த்தோம் அப்படின்னா எனக்கு ஒரு சில தேவைகளுக்காக ஒரு ஆண்ட்ராய்டு டிவைஸ், அதுவும் பார்த்தோம் அப்படின்னா கேம் பிளே பண்ணுறதுக்கு, என்னுடைய யூடியூப் ஒர்க், இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு ஒரு ஸ்மார்ட் ஃபோன் தேடும்போது தான் கைக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு. அதனால தான் நான் வந்து இந்த ஃபோனை பர்ச்சேஸ் பண்ணதுக்கான ரீசன் அப்படின்னு சொல்லலாம். பட் இது பிராண்ட் நியூவாக வாங்கலை, இந்த ஃபோனை செகண்ட் ஹேண்டில் தான் வாங்கியிருக்கோம். ஸோ இந்த ஃபோனில் அப்படி என்னென்ன ஸ்பெக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கும் இந்த ஸ்மார்ட் ஃபோனை வாங்கலாமா, எங்கே வாங்கலாம், என்னென்ன விலைகளில் வாங்கலாம் அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் இந்த வீடியோவில் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயங்களை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணீங்கன்னா தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸில் நோட்டிஃபிகேஷன் வந்து கிடைக்கும். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்க. இலங்கையில் நீங்கள் ஒரு ஃப்ளாக்ஷிப் டிவைஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும், அதுவும் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பிராண்டில் பர்ச்சேஸ் பண்ணணும்னா கட்டாயம் அதோட விலை அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு 2 லட்சத்துக்கு அதிகமாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பார்க்கும்போது ஒரு ஃப்ளாக்ஷிப் டிவைஸ் பிராண்ட் நியூவில் வாங்குறத விட ஒரு 2 வருஷம் 3 வருஷம் முன்னுக்கு வந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோனை உங்களுக்கு செகண்ட் ஹேண்டில் பர்ச்சேஸ் பண்ணுறது ரொம்பவுமே ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயமாக இருக்கும். அதுக்காக தான் இலங்கையில் பார்த்தோம் அப்படின்னா செகண்ட் ஹேண்ட் ஃபோன்ஸோட மார்க்கெட் ரொம்பவுமே அதிகமாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்டில் சோனி நிறுவனம் கொடுத்ததில் இப்போ ஒரு ஹை எண்ட் ஃபோனாக நமக்கு பார்க்க இருக்கு. சோனி எக்ஸ்பீரியா 5 Mark III வீடியோ தான் இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போறோம். இந்த ஸ்மார்ட் போன் அப்படின்னு பார்த்தோம்னா 2021ல லான்ச் ஆகும்போது இது வந்து ஃபிளாக்ஷிப் டிவைஸா தான் சோனில வந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். சோ அதனால இப்போ அந்த ஸ்மார்ட் போனை யூஸ் பண்ணாலுமே நம்மளுக்கு வந்து அந்த ஃபிளாக்ஷிப் ஃபீலை வந்து இந்த போன்ல பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸ் வந்து இருக்கு. சோ இந்த போன்ல நம்மளுக்கு என்னென்ன விஷயங்கள் ஸ்பெக்கா கொடுத்திருக்காங்க அண்ட் இதோட விலை எங்க வாங்கலாம் அப்படிங்கறத அடுத்து ஒண்ணா பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்டாவே நம்ம இந்த போன்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா இதோட பிரைஸை தான் பார்க்க போறோம். இலங்கையில இந்த ஸ்மார்ட் போனோட விலை அப்படின்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி விலை வந்து மாறும். அதுவும் செகண்ட் ஹேண்ட் போன்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா அந்த போன்ல இருக்க குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி போனோட விலைகள் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். இந்த போனோட விலை அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 45,000 இருந்து 50,000 பிரைஸ் ரேஞ்சுக்குள்ள உங்களுக்கு வந்து இலங்கையில இந்த போனை வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த ஸ்மார்ட் போனை உங்களுக்கு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணியும் உங்களுக்கு வந்து போன்ஸை பெற்றுக்கொள்ளலாம். ஆண்ட்ராய்டு போன்ஸ்ல உங்களுக்கு யூஸ் பண்ண மொபைலா இருந்தாலும் கேலக்ஸி மொபைல் மூலமாக பெற்றுக்கொள்ளலாம். ஸோ நான் அங்கே தான் இந்த ஸ்மார்ட் போனையும் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். உண்மைக்குமே இந்த ஸ்மார்ட் போனை வாங்கணும் அப்படிங்கிற ஃபீல் எனக்கு ஏன் வந்துச்சு அப்படிங்கிறத ஃபர்ஸ்டா வந்து நான் சொல்லிடுறேன். அதுக்கான காரணம், இந்த போன் அப்படின்னு பார்த்தோம்னா கைக்கு ரொம்பவுமே நல்லாவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். கையில வச்சிருக்கும் போதும் ஒரு பெரிய போனை வந்து ஹோல்ட் பண்றோம் அப்படிங்கிறது இருக்காது. அதுக்கான காரணம், முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த போனோட அகலம் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவுமே கொஞ்சம் நம்மளுக்கு கைக்கு அடக்கமாக இருக்கும், நீளம் தான் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் இதை கையில ஹோல்ட் பண்ணும்போது நல்ல ஒரு ஃபீலை வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் போனை பார்த்தோம் அப்படின்னா இதில் கொடுத்துருக்க பட்டன் அண்ட் போர்ட்ஸ் அப்படிங்கிறத முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்களா இருக்கும். ஏன்னா மற்ற போன்ல பார்க்கக்கூடியதை விட இதுல நம்மளுக்கு நிறைய பட்டன்ஸ் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். போனோட ரைட் ஹேண்ட் சைட்ல பார்த்தோம் அப்படின்னா வால்யூம் அப் டவுன் பட்டன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கு கீழே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் கொடுத்துருப்பாங்க. இந்த ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரை தான் நம்மளுக்கு வந்து பவர் பட்டனாகவும் யூஸ் பண்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து சிரி ஆக்டிவேட் பண்றதுக்கான பட்டன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ராவா ஒரு பட்டன் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். அதுக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கேமராக்காக ஒரு பட்டன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுல பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய கேமரால வந்து போட்டோஸ் வந்து கேப்சர் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ அதுக்காக தான் ஷட்டர் பட்டனை வந்து இந்த இடத்துல செப்பரேட்டா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது சோனி போன்ஸ்லேயே நம்மளுக்கு பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அதுக்கு பிறகு போனோட கீழே பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து டைப் சி போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதோட ஒரு மைக்ரோஃபோன் வந்து கொடுத்துருக்காங்க.
ஃபோனோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து சிம் ட்ரே வந்து கொடுத்துருக்காங்க. இதில் SD கார்டும் யூஸ் பண்ணலாம். இந்த சிம் ட்ரேல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கு செப்பரேட்டாக சிம் எஜெக்டர் டூல் வந்து கொடுக்க தேவையில்லை. இதுக்காகவே இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக வந்து சிம்மை ரிமூவ் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் இதில் ஒரு ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மேலே நம்மளுக்கு ஹெட்ஃபோன் ஜாக் வந்து கொடுத்துருப்பாங்க. நிறைய ஃப்ளாக்ஷிப் டிவைஸில் பார்க்க முடியாத ஒரு விஷயம் இந்த சோனி எக்ஸ்பீரியா 5ல வந்து நம்மளுக்கு பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஃபோனோட பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கேமரா லென்சஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கு கீழே சோனி அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பின்னாடியும் முன்னாடியும் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கிளாஸ் தான் கொடுத்துருப்பாங்க. பின்னாடி இதில் ஒரு மேட் ஃபினிஷ் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த மேட் ஃபினிஷ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஃபோனை நீங்கள் கவர் போடாமல் கையில் யூஸ் பண்ணி பார்க்கும்போது அது நல்லாவே ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம எல்லாருமே ஃபோன்ஸை வாங்கினோன்னா அதுக்கு ஒரு பேக் கவர் வந்து யூஸ் பண்ணுவோம். அந்த பேக் கவரை யூஸ் பண்ணுறதுனால ஃபோனோட ரியல் ஃபீலை வந்து நம்மளுக்கு அதில் பார்க்க முடியாத மாதிரி தான் இருக்கும். அதனால தான் இந்த டைம் நான் பர்ச்சேஸ் பண்ண இந்த சோனி ஃபோனில் எந்த ஒரு பேக் கவருமே யூஸ் பண்ணல. ஸோ லுக் அண்ட் டிசைன் அப்படின்னு எடுத்தோம்னா உண்மைக்குமே வேற லெவலில் நல்லாவே பண்ணியிருக்காங்க. நான் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஐடியாவே இல்லாத ஃபோன் தான் இந்த சோனி ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். பட் கைக்கு எடுத்ததுக்கு பிறகு இந்த அளவு கம்பேக்டாக இருக்கு அப்படிங்கிறதுக்காக தான் இதை பர்ச்சேஸ் பண்ணதுக்கான முக்கியமான ரீசன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அது நான் இந்த ஃபோனில் பார்த்த லுக் அண்ட் டிசைன் அப்படின்னு பார்த்தோம்னா உண்மைக்குமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு ஃப்ளாக்ஷிப் டிவைஸுக்கான சகல விதமான விஷயங்களையும் இந்த டிசைன்லேயே நம்மளுக்கு பார்க்குற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து நான் முக்கியமாக சொன்னது இந்த ஃபோன் வந்து கொஞ்சம் நீளம் அதிகமான ஃபோன் தான். ஸோ அதோட இந்த ஃபோனில் பார்த்தோம் அப்படின்னா இதில் டிஸ்பிளே அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு முக்கியமாக பேச வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கு. இந்த ஸ்மார்ட் ஃபோனோட டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தோம்னா 6.1 இன்ச் கொண்ட OLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. அதோட பார்த்தோம் அப்படின்னா Gorilla Glass 6ல தான் நம்மளுக்கு இதோட டிஸ்பிளே வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ டிஸ்பிளே ப்ரொடெக்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா ஓரளவு நல்லாவே இருக்கும். அண்ட் அது கூட இதோட ரிஃப்ரெஷ் ரேட் அப்படின்னு பார்த்தோம்னா 120 ஹெர்ட்ஸ் ரிஃப்ரெஷ் ரேட்டோட நம்மளுக்கு வந்து இந்த டிஸ்பிளே வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். இதோட கலர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்பவுமே நேச்சுரலாக நம்மளுக்கு வந்து கலர்ஸை வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். சில ஃபோன்ஸில் பார்த்தோம் அப்படின்னா AMOLED டிஸ்பிளேல பார்க்கும்போது கலர்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே இந்த சோனி ஃபோனில் நம்ம கலர்ஸ் பார்க்கும்போது கலர்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் பிரைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் அது கூட ரியல் கலர்ஸை வந்து நம்மளுக்கு இந்த சோனி ஃபோனில் பார்க்குற மாதிரி இருக்கும். அது நான் இந்த டிஸ்பிளேல பார்த்த ஒரு முக்கியமான விஷயம். இந்த டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து மல்டி டாஸ்க் பண்ணுறதுக்கு கூட சான்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா டிஸ்பிளே கொஞ்சம் பெரிய டிஸ்பிளேனால நம்மளுக்கு இதில் வந்து 2 டேப் ஓப்பன் பண்ணி கூட யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் சாதாரண யூசேஜுக்கு வந்து ஆன்லைன் டே டு டே ஒர்க் வந்து நீங்கள் தேடுறீங்க அப்படின்னா உண்மைக்குமே நல்ல ஃபோன் அப்படின்னு சொல்றதுல எந்த ஒரு குறையுமே இருக்காது. அதுவும் விலை அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 50,000 ரூபாய்க்குள்ள ஒரு பட்ஜெட்ல உங்களுக்கு ஃபிளாக்ஷிப் டிவைஸா இந்த சோனி எக்ஸ்பீரியா 5 Mark 3 வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் இதில் இருக்க இன்னொரு முக்கியமான விஷயம். டிஸ்பிளே அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்க ப்ராசஸர் அப்படின்னு பார்த்தோம்னா Snapdragon 888 ப்ராசஸர் தான் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா கேமிங்காக இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து டே டு டே ஒர்க் பண்ணுறதுக்காக இருந்தாலும் சரி நல்ல ஒரு ப்ராசஸர் அப்படின்னு சொல்லலாம். சாதாரணமாக இதில் வந்து கேம் பிளே பண்ணும்போதும் நல்லாவே கேம் பிளே பண்ண முடியுது. ஏன்னா நானும் வந்து என்னுடைய கேமிங் சேனலை வந்து இதில் இருந்தால் வீடியோஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு அதை சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அது கிளிக் பண்ணி உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ நிறைய கேமிங் வீடியோஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ண போறோம். ஸோ அதெல்லாமே பார்த்தோம் அப்படின்னா இந்த சோனி ஃபோன்ல இருந்தா நம்ம வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி இதுல வந்து நீங்க ஹெவி யூசேஜா இருந்தாலும் உங்களுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் பண்ணக்கூடிய மாதிரி தான் இருக்கும். நீங்க ஹை கிராஃபிக்ஸ்ல பிளே பண்ணாலுமே ஸ்டக் ஆகிற விஷயத்த வந்து இந்த ஃபோன்ல வந்து பார்க்குற மாதிரி இருக்காது. ஸோ அதுதான் இந்த ப்ராசஸர்ல நம்மளுக்கு கொடுத்துருக்க ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால உங்களுக்கு ப்ராசஸர் அப்படிங்கிறதுல வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே பார்க்குற மாதிரி இருக்காது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் ரிலீஸ் ஆகும்போது பார்த்தோம் அப்படின்னா இதுல வந்து Android 12ல தான் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் ரிலீஸ் ஆனிச்சு. இப்போ Android 13ஓட அப்டேட்டும் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு வந்து கிடைச்சிருக்கு. இதுக்கு அடுத்து வர Android 14ஓட அப்டேட்டும் இந்த ஃபோனுக்கு வந்து கிடைக்கும். இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து ஸ்டாக் Androidல பார்க்குற மாதிரி தான் இருக்கும். இதோட UI அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு அந்த அளவுக்கு தூரம் கலர்ஃபுல்லா இருக்காது. இப்போ Samsung ஃபோன்ல இருக்க UI-யோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது Sony ஃபோன்ல இருக்க இந்த UI அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப கிளியரா வந்து நமக்கு பார்க்குற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து 8GB RAM-ல தான் பார்க்குற மாதிரி இருக்கும். அண்ட் 8GB RAM கொடுத்துருக்காங்க. அதோட 128GB ஸ்டோரேஜும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஸ்டோரேஜ் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சிம் ட்ரேலே நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு SD கார்டும் வந்து யூஸ் பண்ணலாம். இது பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து டுவல் சிம் யூஸ் பண்ணலாம். பட் டுவல் சிம் யூஸ் பண்றீங்க அப்படின்னா SD கார்டு யூஸ் பண்ண முடியாது. SD கார்டு யூஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு சிம் இல்லாம தான் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால SD கார்டில் உங்களுக்கு 1TB வரையும் ஸ்டோரேஜை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொள்றதுக்கான சான்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால ஸ்டோரேஜில் எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. அதுக்கப்புறம் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து கேம் பிளே
பண்ண போறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதோட பேட்டரி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஏன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒரு நாளைக்கு வந்து தாக்கு பிடிக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா சாதாரண யூசேஜுக்கு வந்து ஒரு நாளைக்கு தாராளமாக நம்மளுக்கு இதை வந்து யூஸ் பண்ணலாம். இன்கேஸ் வந்து நீங்கள் ஹெவியாக கேம் ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டைமில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபோனோட பேட்டரி வந்து ட்ரெயின் ஆகிறது வந்து நம்மளுக்கு பார்க்குற மாதிரி தான் இருக்கும். அண்ட் சில இடங்களில் பார்த்தோம் அப்படின்னா பேட்டரி வந்து ஹீட் ஆகிறதையும் நம்மளுக்கு வந்து ஃபீல் பண்ண முடியுது. நான் பேக் கவர் இல்லாமல் யூஸ் பண்ணும்போது அந்த ஹீட்னஸும் நம்மளுக்கு வந்து நல்லாவே இதில் வந்து பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதோட பார்த்தோம் அப்படின்னா நார்மல் யூஸருக்கு வந்து இந்த ஃபோனை வந்து ஒரு நாள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஹெவி யூஸருக்கு மட்டும்தான் இது வந்து கொஞ்சம் ஒரு நாளைக்குள்ள மறுபடியும் சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். சோனி ஃபோன்ஸில் ரொம்ப அதிகமாக பேசப்படுற முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதோட கேமரா தான். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சோனியோட ப்ரொஃபஷனல் கேமராஸ் வந்து நம்மளுக்கு தெரியும். அதே மாதிரி தான் சோனியோட ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க இந்த கேமராஸும் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவுமே அதிகமாக ஒர்க் எடுத்துக்கொள்ளக்கூடிய கேமராஸ் தான் நம்மளுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த சோனி எக்ஸ்பீரியா 5 Mark 3லையும் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ட்ரிபிள் கேமரா செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரிபிள் கேமரா செட்டப்பில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து கேமரா பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபோனில் நிறைய யூசர்ஸ் வந்து பெற்றுக்கொள்கிற மாதிரி இருக்கும். இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 12 மெகா பிக்சலில் f1.8ல பார்த்தோம் அப்படின்னா வைட் கேமரா ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கு பிறகு 12 மெகா பிக்சலில் டெலிஃபோட்டோ லென்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. 12 மெகா பிக்சலில் நம்மளுக்கு அல்ட்ரா வைட் கேமரா ஒன்றும் கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தமாக 3 கேமராஸ் ட்ரிபிள் கேமரா செட்டப் தான் நம்மளுக்கு வந்து இதில் பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த ட்ரிபிள் கேமரா செட்டப் அப்படின்னு பார்த்தோம்னா வேறு லெவலில் ஃபோட்டோஸ் கேப்சர் பண்ணுறதுக்கும் வீடியோஸ் கேப்சர் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு இதில் எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் நம்மளுக்கு இந்த ஃபோனில் பார்த்தோம் அப்படின்னா அதில் மேனுவலாக கூட உங்களுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். கேமரா பற்றி தெரிஞ்ச ஒருத்தருக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு அட்வான்ஸ் ஃபோனாக இருக்கும். பட் சாதாரண யூசருக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த அளவு தூரம் தேவைப்படும் அப்படின்னு இல்லை. அவருக்கு ஒரு பேசிக் கேமரா மாதிரி தான் நம்மளுக்கு வந்து இதை கொடுத்துருப்பாங்க. இந்த ஃபோனில் வீடியோ அப்படின்னு பார்த்தோம்னா 4K 60 FPS வரையும் நம்மளுக்கு வீடியோ ஷூட் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா சினிமா ப்ரோ அப்படிங்கிற ஒரு ஆப் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதுலலாம் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து கேமராஸை நல்லாவே பயன்படுத்துகிற மாதிரி வீடியோஸ் கேப்சர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. மேனுவலாக நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து சேஞ்ச் பண்ணி கொள்ளலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோனோட செல்ஃபி கேமரா அப்படின்னு பார்த்தோம்னா 8 மெகா பிக்சலில் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வீடியோ ரெசல்யூஷன் அப்படின்னு பார்த்தோம்னா 1080pல உங்களுக்கு 30 FPS வரையும் வீடியோ ஷூட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ சோனியில் நீங்கள் கேமரா அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்தோம் அப்படின்னா அட்வான்ஸாக கூட கொடுத்துருப்பாங்க. அந்த அட்வான்ஸாக உங்களுக்கு யூஸ் பண்ண தெரியும் அப்படின்னா பெஸ்ட்டான ஒரு ரிசல்ட்டை வந்து இதில் ஃபோட்டோஸில் வந்து பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸ் இருக்கும். ஸோ அடுத்து இந்த ஸ்மார்ட் ஃபோனில் செக்யூரிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபேஸ் அன்லாக் இந்த ஃபோனில் இல்லை. ஸோ அதனால பார்த்தோம் அப்படின்னா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரொம்பவுமே ஃபாஸ்ட்டாக வந்து ஒர்க் பண்ணுது. இந்த ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுறதே நம்மளுக்கு ஒரு பிரச்சனையாக கூட ஒரு சில இடங்களில் இருக்குது. ஏன்னா ஃபோனில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஃபிங்கர் ஜஸ்ட் க்ராஸ் ஆனாலே நிறைய இடங்களில் பார்த்தோம் அப்படின்னா டச் ஆகிறது. அதுக்கு பிறகு அந்த ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரை எனேபிள் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு பாஸ்கோட் என்டர் பண்ணி தான் எனேபிள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபேஸ் அன்லாக்கும் இல்லாதனால இந்த ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் அப்படிங்கிறது ஓரளவு நல்லாவே அக்யூரேட்டாக ஒர்க் பண்ணுது. அது கூட ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுது. லாஸ்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபோனில் நம்மளுக்கு ஹெட்ஃபோன் ஜாக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணணும் அப்படின்னாலும் அதில் ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னா நம்மளுக்கு வந்து மிட் ரேஞ்சில் வாங்கக்கூடிய ஃப்ளாக்ஷிப் டிவைஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ இதோட விலை அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 50,000 51,000 அப்படிங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் தான் பார்க்குற மாதிரி இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். அதை கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு இந்த ஃபோன் இருந்தால் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் செகண்ட் ஹேண்ட் ஃபோன்ஸ்னால நம்மளுக்கு அடிக்கடி இந்த ஃபோன்ஸ் பார்க்க கிடைக்காது. பட் ஒரு தடவை யூஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா சோனியில் நம்மளுக்கு கிடைக்கிற அந்த ஃபீல் அப்படிங்கிறது ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு. ஒரு மாதமாக என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸாக நான் இந்த ஸ்மார்ட் ஃபோனை வந்து யூஸ் பண்ணேன். உண்மைக்குமே கேம் ப்ளே பண்ணுறதுக்காக இருந்தாலும் சரி என்னுடைய கேமிங் சேனலில் வர வீடியோஸை இந்த ஃபோனில் தான் நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணுறோம். ஸோ அந்த அளவு தூரம் நல்லாவே இதை வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கும் ஒரு குறைவான விலையில் ஒரு ஃப்ளாக்ஷிப் டிவைஸ் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அளவு விஷயங்கள் தான். இந்த ஃபோனை வந்து நம்ம செகண்ட் ஹேண்டில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதனால பார்த்தோம் அப்படின்னா பாக்ஸும் இதுக்கு வந்து இன்க்ளூட் ஆகாது. சார்ஜரும் பார்த்தோம் அப்படின்னா நம்ம செப்பரேட்டாக தான் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சில இடங்களில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து சார்ஜர் மட்டும் பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அதுவும் வாங்குறதுக்கான ஒரு நல்ல சான்ஸாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய நண்பர்கள் யாராச்சும் ஒரு ஃப்ளாக்ஷிப் டிவைஸ் செகண்ட் ஹேண்டில் வாங்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து கட்டாயம் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி. We'll be right back.